எப்படி எப்பொழுதும் எனக்கு துணை நிற்கிறீர்களோ அதே போல் ஒவ்வொரு நேரமும் நாராயணன் தங்களுக்கு துணை நிற்பார். லட்சுமி நாராயணருக்கு லட்சுமி நாராயணருக்கு லட்சுமி நாராயணருக்கு லட்சுமி நாராயணருக்கு லட்சுமி நாராயணருக்கு லட்சுமி நாராயணருக்கு லட்சுமி நாராயணனுக்கு வாழ்க. என்று லக்ஷ்மி நாராயணர் ஒரு அடையாளத்தை நிலைநாட்டியிருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணிடமும் லக்ஷ்மியை காணலாம், ஒவ்வொரு கணவனிடமும் ஹரி. அதாவது இன்று லக்ஷ்மி நாராயணர் ஒன்று சேர்ந்து அற்புதமான காரியத்தை முடித்தார்கள். எதிர்காலத்தில் அனைத்து சுப காரியமும் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால்தான் நிறைவேறும். எங்கு கணவன் மனைவி ஒன்றாக இல்லையோ அங்கு காரியம் நடக்காது. என்ன ஆனது? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? புதிய பூமியை படைக்கும் புதிய படைப்பாளி புதிய நாராயணனை போற்றி பாடுங்கள். இனி மானிடர்களும் தெய்வங்களும் கிடையாது. இப்போது இருப்பது அசுரர்கள். நாம் நம் பூமியை உருவாக்கலாம். அதன் பிறகு நாம் ஆகப் போகிறோம் தெய்வங்கள். ஆரம்பியுங்கள், ஆரம்பியுங்கள். உனது கனவு கனவாகவே இருக்கிறது ஆயக்ரீவா.
ஏன் தாயே அப்படி கூறினீர்கள்? மிக அழகாக நாம் இந்த பூமியை படைத்திருந்தோம். நீங்கள் தானே கூறினீர்கள், முதல் புஷ்பம் மலர்ந்த போது பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தது. அப்போது முதல் மகிழ்ச்சி உங்கள் மனதில் தோன்றியது. ஆனால் இன்றோ அந்த மகிழ்ச்சி மறைந்து போய்விட்டது. உயரமான பூமியை நீங்கள் பார்க்கிறீர்களா? இது தண்ணீர் அல்ல, இது என்னுடைய கண்ணீராகும். அந்த துஷ்டன் கொடுத்த கண்ணீர் இது. விபரீதங்களை ஒரு வழியாக போக்கிவிட்டோம். ஆனால் ஹயக்ரீவனை நாம் தடுத்தாக வேண்டும். அவன் மீண்டும் ஏதாவது ஆரம்பித்து விட்டால்? தங்களின் இந்த கண்ணீருக்கும் சிருஷ்டியின் அனைத்து உயிரினங்களும் பட்ட துன்பத்திற்கும் காரணமாக இருந்த அந்த கொடிய அரக்கன் ஹயக்ரீவனை விடமாட்டேன். இது சத்தியம். நாராயணனும் முழுகவில்லை, கப்பலும் முழுகவில்லை. மனுவும் சப்த ரிஷிகளும் இணைந்து அனைத்து உயிர்களையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். நாராயணா, நீ இந்த பூமியை காப்பாற்றி விட்டாய். ஆனால் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றவே முடியாது. இப்போது யுத்தம் மூலம் முடிவு செய்யலாம். சிருஷ்டியின் நாராயணன் யார் என்று முடிவு செய்யட்டும். அது நீயா, இல்லை இந்த ஹயக்ரீவனா? நில் மகனே. நாராயணனோடு யுத்தம் புரிவது மரணப்படுக்கைக்கு சமமாகும். நாராயணன் கரங்களால் வதம் செய்யப்படுவாய். பிடிவாதத்தை விட்டுவிடு. இது பிடிவாதம் அல்ல, என் மேல் நான் கொண்ட நம்பிக்கை. காரணம் இந்த ஹயக்ரீவனால் மட்டுமே வெல்ல முடியும். ஓ, இங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறாயா நாராயணா? உன்னை பார்த்தால் ஒன்று தெரிகிறது. நீ ஜெயித்த பின்னும் தோர்த்துக் கொண்டிருக்கிறாய். இந்த சப்த ரிஷிகள், மனு, அதோடு முக்கிய சில உயிர்களோடு சேர்ந்து
புதிய பூமியை அமைக்கப் போகிறாயா? இதுதான் விநாசகாலே விபரீத புத்தியின் சிறப்பான உதாரணம். என்ன ஹயக்ரீவா, முதலில் அதர்மம் செய்தாய், பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க நீயே வந்துவிட்டாய். ஆஹா, தண்டனை கிடைக்கும், ஆனால் எனக்கல்ல, உன்னுடைய பிரபு நாராயணனுக்கே கிடைக்கும். லக்ஷ்மி, நீ கூறினாய் அல்லவா உன்னை அடைய திறமைசாலியால் மட்டுமே முடியும் என்று. இன்று நான் என்னுடைய திறமையை நிரூபிக்கப் போகிறேன். நாராயணா, நான் உனக்கு சவால் விடுகின்றேன். வா, வந்து என்னுடன் யுத்தத்தை தொடங்கு. வா. மூர்க்காசுரா, நீ நாராயணனுக்கல்ல, உன் மரணத்திற்கே சவால் விட்டிருக்கிறாய். உன்னை போன்று கொடியவனுடைய மரணம், அதோடு உன்னை போல் கொடியவனை யுத்தத்தில் சந்திப்பதே தர்மமாகும். மகா பிரளயத்திற்கு பிறகு புதிய யுகம் தோன்றப் போகிறது. பூமியின் சமநிலையை உருவாக்குவதற்காக அதர்மத்தை தர்மம் வென்றாக வேண்டும். உன்னுடைய அழிவு அவசியமாகிவிட்டது ஹயக்ரீவா. என்ன ஆனது தந்தையாரே? எதற்காக மௌனமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மகனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லக்கூடாதா? அவசியம் அறிவுரைகள் சொல்லியிருப்பேன் மகனே. ஆனால் நீ என் மகனாக இருந்திருந்தால்
இந்த நேரத்தில் என் காலடியில் விழுந்திருப்பவன் அவன் என்னுடைய மகனே இல்லை. அவன் உலகத்திற்கு பாவியாக இருக்கிறான். அது என்ன தோஷம் தந்தையே? அதை நான் கூறுகிறேன் ஹயக்ரீவா. லக்ஷ்மியை பறிக்க நினைத்தது உன்னுடைய தோஷமாகும். இந்த உலகத்தையே அழித்து புதிய நாராயணனாக உருவாக நினைத்தது உன்னுடைய தோஷமாகும். உன்னுடைய பேராசையின் காரணமாக பூமியில் பிரளயத்தை உண்டாக்கி அதை அழிக்க நினைத்தது உன்னுடைய மாபெரும் தோஷமாகும். உன் தோஷங்களுக்கான தண்டனை வெறும் மரணம் மட்டுமே. மரணம் மட்டுமே. மரணம் மட்டுமே. அப்படியா? பின் எதற்காக நிற்கிறாய்? வா, வந்து எனக்கு மரண தண்டனையை கொடு. ஆகட்டும், உன்னுடைய திறமையை லட்சுமியின் முன்னால் நிரூபித்துக் காட்டு. நீ மறந்து விட்டாயா? உன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது என்னுடைய லட்சியம் என்ன நாராயணா? லக்ஷ்மியை நான் அடைந்தே தீருவேன். ஏன் இந்த துஷ்டனை அழிக்க முடியவில்லை? காரணம் நாராயணா, நான் அமரன். எனக்கு அழிவில்லை. அட நீ என்ன? இந்த திரிதேவர்கள் நினைத்தாலும் அவர்களாலும் எனக்கு மரணத்தை அளிக்க முடியாது. என்ன மகாதேவா, நான் சொல்வது சரிதானே? அவரிடம் கூறுங்கள். இவனுக்கு ஆதிசக்தியின் வரம் கிடைத்திருக்கிறது நாராயணரே. உன் தவத்தை கண்டு மகிழ்ந்து விட்டேன் ஹயக்ரீவா. கூறு, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அமரனாக இருக்க வேண்டும் தாயே, அமரனாக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரியும், அமரனாக இருக்கும் வரத்தை தரமாட்டீர்கள் என்று. சரி தாயே, ஆனால் வேறொன்றை அழியுங்கள். அதாவது ஹயக்ரீவனின் முடிவு.
ஹயக்ரீவனின் கைகளால் தான் முடிய வேண்டும். உடல் மானுடனாக இருக்க வேண்டும், ஆனால் தலை குதிரையினுடையது. அப்படியே ஆகட்டும். புரிந்ததா நாராயணா? என்னை வதம் செய்வது உன்னுடைய கைகளில் இல்லை நாராயணா. காரணம் நீயோ ஒரு திவ்ய முகமுடையவனாவாய். நீ முயற்சி செய் நாராயணா. முயற்சியில்தான் வெற்றி ஒளிந்துள்ளது என்பது உனக்கு தெரியும். என்னை நீ தாக்கலாம். லக்ஷ்மிக்கு உன்னுடைய திறமையை காட்டிவிடு. தொடங்கு. மாணவன் வாழ்க்கையில் லக்ஷ்மியை பெற வேண்டும் என்றால் ஞானத்தின் அவசியம் நிச்சயமாக தேவை. ஞானத்தை பெற வேண்டுமெனில் மாணவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நல்ல மாணவனாக எவ்வாறு உருவாவாய்? அதை யோசித்தீர்களா? இதற்கான பதில் உங்கள் அருகிலேதான் இருக்கிறது. ஒரு மாணவனுக்கு 5 லட்சணங்கள் தேவை. அதுவே அவனை மகானாக்கிவிடும். காகத்தை பாருங்கள், அதற்கு உணவு கிடைக்காத வரையில் அது முயற்சி செய்து கொண்டே இருக்கும். முயற்சியிலிருந்து பின்வாங்கியதில்லை. ஆகையால் காகையைப் போல முயற்சி செய்ய வேண்டும். கழுகு பார்வையைப் போல் கூர்மையாக இருக்க வேண்டும். அதனுடைய உணவு அதன் கண்ணில் படாத வரையில் அது அசையாமல் நின்று கொண்டிருக்கும். கவனத்தை சிதறவிடாது. கவனமும் முக்கியம். ஓர் அன்னப்பறவையைப் போல் உறங்க கற்றுக்கொள். அதாவது எச்சரிக்கையோடு இரு. எப்போது சோதனை வரும்? உணவின் மீது மோகம் கொள்ளக்கூடாது. காரணம் அளவுக்கு அதிகமான உணவு சோம்பலை தந்துவிடும். ஆகையால் குறைவாக உண்ண வேண்டும். இப்போது கடைசியாக உன் வீட்டு வைபவம் மற்றும் சௌகரியத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும். காரணம் வசதிகள் நம்மை திடமாக இருக்கச் செய்யாது. என்று நீங்கள் இந்த 5 லட்சணங்களை அடைந்து விடுகிறீர்களோ, வித்யாவின் அமிர்தத்தை பருகுவது உங்களுக்கு சுலபமாகிவிடும்.